பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இயேசு இரட்சகர் சிலுவையிலே நம் எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து, வியாதிகளை சுமந்து, சாபங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக பலியானதினாலே நம் வாழ்க்கையிலே ரட்சிப்பும் சுகமும் சமாதானமும் நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமா, இயேசு இரட்சகர் செய்த ஒரு அற்புதமான காரியம் 1 பேதுரு 3 18, 19, 20 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 1 Peter 3:18, 19 and 20. For Christ also suffered once for sins, the just for the unjust, that he might bring us to God, being put to death in the flesh, but made alive by the Spirit, by whom also he went and preached to the spirits in prison, who formerly were disobedient, when once the divine long-suffering waited in the days of Noah, while the ark was being prepared, in which a few, that is 8 souls, were saved through water. பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு இரட்சகருடைய சிலுவை மரணம் நம்மை தேவனிடத்தில் சேர்த்ததா. நமக்கு பதிலாக நீதி உள்ளவராகிய அவர், நாம் முழுவதும் அநீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நமக்காக நீதி உள்ளவராய் நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டு மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆம், அவர் கொலையுண்டதற்கு காரணம் நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொண்டு வரும்படி அவர் கொலை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அவருடைய சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட தேவனுடைய ஆவி எங்கே போனதாம்? வசனம் சொல்கிறது, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பாருங்கள், காவலில் உள்ள ஆவிகள் என்றால் நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று வேதம் சொல்கிறது. அந்த ஆவிகளுக்கு போய் தேவன் பிரசங்கித்தார். பாருங்கள், சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த நாளும் கூட அவர் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருந்தார். அங்கேயும் அநேகருடைய ஆத்துமாக்களை விடுவிக்க அவர் கடந்து போனார். பாருங்கள், இயேசு இரட்சகர் சரீரத்தில் இருந்த பொழுதும் பிதாவின் சித்தத்தை செய்தார். சரீரத்தை விட்டு வெளியே வந்த அவருடைய ஆவியினாலே காவலில் உள்ள ஆவிகளுக்கும் ஊழியம் செய்கிறார். ஆம், அந்த ஆவிகளின் மேலும் தேவன் பாரம் கொண்டவராய் விடுவிக்கிறார். ஒருவேளை என் குடும்பத்தார் இன்னும் சுவிசேஷத்தை பெறவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை என்ற ஒரு வேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் யார் யாருக்கு தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார். இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, சுவிசேஷத்தை கேட்காத எத்தனையோ கோடிகள் இருக்கிறது, எங்கள் உறவுகள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படியாவது உம்முடைய சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் ஆவியில் காவலில் உள்ள ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி அனுக்கிரகம் பண்ணினவர். நம்மோடு கூட வாழ்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வாசல்களை திறந்து கொடுப்பார், ஆட்களை அனுப்புவார். ஜெபமனோமா. பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடு நான் விசுவாசத்தோடு வருகிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் மரித்த பின்பு அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினீர். அந்த ஆவிகளையும் விடுவிக்க, அவர்களையும் தேவ சித்தத்தை செய்ய வைக்க நீர் ஊழியம் செய்தீர் என்று வேதம் சொல்கிறது. எங்கள் வாழ்க்கையும் கூட சுவாமி, உம்முடைய சித்தத்தை செய்வதில் நாங்கள் தீவிரமாயிருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லும்படி மனதுருக்கத்தோடு சென்ற தேவன், எங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ காவலில் இருக்கிற எங்கள் உறவுகள் இருக்கிறார்கள், நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு யாராவது ஒரு சுவிசேஷகனை அனுப்பும் அல்லது எங்களை அனுப்பும். நீர் அற்புதமாய் அவர்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் சொன்னீரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றபடி இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.